ரீசெண்டா நம்ம வந்து இப்ப இருக்கிற பிரைஸ் ரேஞ்சிலையும் பட்ஜெட் 1 lakh குள்ள எப்படி ஒரு பர்ஃபெக்ட் கேமிங் பிசி அண்ட் எடிட்டிங் பிசி பண்றது அப்படின்றதுக்காக 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது ஃபியூச்சரிஸ்டிக்கா AM5 சிப்செட்ல பண்ணியிருந்தோம். அதுல வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்புறம் AM4ல போடுங்க, AM4ல போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த வீடியோல 1 lakh குள்ள இப்ப இருக்கிற பிரைஸ் ரேஞ்சில் ஒரு AM4 பில்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்கேஸ் நான் இப்ப இருக்கிற பட்ஜெட்ல ஒரு 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி ஒரு AM4 பில்ட் பண்ணேன் அப்படின்னா என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவேன் அண்ட் அதோட பெஞ்ச் மார்க் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ரியாஸ். டெக் அண்ட் டெக் பண்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல ரெகுலரா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம AM4 பில்ட் அப்படின்றதுனால இந்த பில்டுல மேக்சிமம் நம்மளால வந்து எவ்வளவு லாஸ்ட்டுக்கு புஷ் பண்ண முடியுமோ இந்த ஸ்பெக்கோட புஷிங் வந்து நம்ம கொண்டு போகலாம். அதனால இந்த பில்டுக்கு நம்ம எடுத்திருக்கிற ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMD Ryzen 7 5700X 5800X நம்ம எடுத்திருக்கலாம். அது இப்போ எங்கேயுமே அவைலபிள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 5700X வந்து ஆஃபர்ல இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5700Xக்கும் 5800Xக்கும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. அண்ட் இந்த Ryzen 7 5700X ஒரு 8 கோர் 16 threads வரக்கூடிய ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இதோட பேஸ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.4 GHz இருந்து மேக்ஸ் ஸ்பீட் அப் டு 4.6 GHz வரைக்கும் போகும். லெவல் 3 கேட்சி உங்களுக்கு 32 MB வரும். அண்ட் TDP உங்களுக்கு 65 watts இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் CPU. முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இது ஆஃபர்ல இருக்கு. வேடன் கம்ப்யூட்டர்ஸ்ல உங்களுக்கு இதோட OEM ப்ராசஸர் 17,500 அவைலபிள் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பில்டுக்கான மதர் போர்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜிகாபைட்டோட B550 DS3 AC-R2 அப்படின்ற ஒரு மதர் போர்டு. இந்த சேம் மதர் போர்டு பின்னாடி இருக்க என்னோட பிசிலையுமே நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க மேக்ஸிமம் Ryzen 9 5000 சீரிஸ் வரைக்கும் இது நீங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்து 4 DDR4 RAM சப்போர்ட்டோட வரும். அது மட்டும் இல்லாம 2 SSD-க்கான ஸ்லாட் வரும். ஒன்னு வந்து Gen 4, ஒன்னு வந்து Gen 5. அது மட்டும் இல்லாம இந்த மதர் போர்டுல உங்களுக்கு இன்பில்டா Wi-Fi 5மே வந்துரும். இந்த மதர் போர்டோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் 9849 rupees. சோ நெக்ஸ்ட் இந்த பில்டுக்கான RAM அப்படி நம்ம பார்க்கும்போது DDR5 இல்லன்றதுனால நமக்கு இங்க வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் DDR4 RAMல Crosshair-ஓட Vengeance LPX RAM வந்து உங்களுக்கு 16 GB DDR4 3200 MHz ஸ்பீட்ல இருக்கக்கூடிய RAM அமேசான்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் 10,000 rupeesக்கு. அண்ட் இந்த பில்டுல வந்து நான் திருப்பியும் சிங்கிள் 16 தான் எடுத்திருக்கேன். வேணா நீங்க ஃபியூச்சர்ல இன்னொரு 16 போட்டு டுவல் சேனல் 32 GB நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் SSD பார்க்கும்போது இங்க DDR5 DDR4 இல்ல, SSD-யோட பிரைஸ் வந்து இன்னும் அதிகமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பெஸ்ட் SSD எடுத்திருக்கோம். 512 GB ஏடாட்டாவோட கேமிக்ஸ் S60 கேமிங் SSD எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு 512 GB Gen 4 SSD. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்ல அவைலபிள் இருக்கு அரௌண்ட் 8,700 rupeesக்கு. நெக்ஸ்ட் இந்த பில்டுல வந்து நம்ம 1 lakh பட்ஜெட் வச்சிருக்கோம். அதுவும் AM4 அப்படின்றதுனால நமக்கு ஓரளவுக்கு பிரைஸ் கம்மியா இருக்கிறதுனால நம்ம வந்து இதுல CPU கூலரும் ஆட் பண்றோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ப்ராசஸரும் சரி நம்ம ஆட் பண்ண போற கிராபிக்ஸ் கார்டுமே சரி ரெண்டுமே பவர்ஃபுல் அப்படின்றதுனால அதுக்கு நமக்கு கொஞ்சம் தெர்மல் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். அதனால நான் இங்க வந்து 360 லிக்விட் கூலரை யூஸ் பண்ண போறேன். அண்ட் eSports-ஓட ICE 360 அப்படின்ற ஒரு கூலர் கிட்டத்தட்ட 3 ஃபேன்ஸோட வரக்கூடிய ஒரு லிக்விட் கூலர் இது. ஸோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்ல உங்களுக்கு அரௌண்ட் 5,200ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பவர் சப்ளை என்ன யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பில்டுக்கு வந்து நமக்கு ப்ராசஸர் அரௌண்ட் 65 watts இருந்தாலும் கிராபிக்ஸ் கார்டு ஓவர் 200 watts இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு சர்டிஃபைடு பெஸ்ட் ஒரு PSU தான் நம்ம எடுத்திருக்கோம். ஜிகாபைட்டோட P650G அப்படின்ற 650 watt கோல்ட் சர்டிஃபைடு பவர் சப்ளை வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா இதுக்கு மேல இதுதான் எண்டு. இதுக்கு மேல நீங்க போனீங்கன்னா இந்த பில்டுல வந்து Ryzen 9 ப்ராசஸர் மட்டும் தான் அப்கிரேட் பண்ணும். அந்த அளவுக்கு வந்து டாப் ஃபைனல் பில்டு மாதிரி இது. அதனால வந்து நம்ம ஒரு பெட்டர் PSU வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஜிகாபைட்டோட P650 கோல்ட் சர்டிஃபைடு வந்து பவர் சப்ளை நம்ம வந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அமேசான்லயே இருக்கு உங்களுக்கு இதுவுமே. இதோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 5,632 rupees வந்து வருது. அண்ட் ஃபைனலா கேஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கேஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க நம்ம வந்து 360 AO எடுத்துக்கிறதுனால 360 AO இருக்கிற மாதிரியான ஒரு கேஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதுவும் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு பில்டு கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்ஸா இருக்கும். நான் இந்த பில்டுக்கு சூஸ் பண்ணிருக்கிற கேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டெக் பிராண்டோட ராக்ஸ் கேமிங் அப்படின்ற ஒரு கேஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால்டா அரௌண்ட் 6 ஃபேன்ஸ் வரைக்கும் வந்துடும். அது மட்டும் இல்லாம
இதுல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ள இருக்கிற ஸ்பெக் வந்து நீங்க வெளியிலேயே பாத்துக்கிற மாதிரியான பியூர் வியூ இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல 360 AIO டாப்லயே உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம டைப் சியுமே வந்துருது. அண்ட் இந்த கேஸோட பிரைஸ் வந்து உங்களுக்கு அமேசான்ல 4200க்கு சேல் பண்றாங்க. அண்ட் ஃபைனலா இந்த பில்டுக்கான GPU அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இல்ல, ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. நான் வந்து இந்த பில்டுக்கு 5060 போறேன். 5060 வந்து 8GB வேரியன்ட் உங்களுக்கு அரௌண்ட் கம்மியா இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியா அண்ட் பெட்டர் கிராபிக்ஸ் கார்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிகாபைட்டோட WindForce 8GB OC கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. இதோட பிரைஸ் வந்து அமேசான்ல அரௌண்ட் 38,750 வருது. இன்கேஸ் உங்களுக்கு இது வேண்டாம், என்கிட்ட இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு ப்ரோ, இன்னும் கொஞ்சம் போலாம், ஒரு 1,10,000 வரைக்கும் இந்த பிசியை வந்து நான் கொண்டு போக முடியும் அப்படின்னா நீங்க வந்து AMD உடைய 9060 XT 16GB வந்து வாங்கிருங்க. கிட்டத்தட்ட 48,000க்கே சப்பையர் பிளஸ் கார்டு இருக்கு. ஸோ அது இன்னொரு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பில்டு வந்து 1,10,000 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். 16GB நீங்க வாங்குறது வந்து உங்களுக்கு மோர் VRAM அண்ட் 9060 XT வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இந்த ஸ்பெக்கை விட. ஸோ ஓவரால் இதுதான் வந்து நம்மளுடைய இந்த AM4 பில்டு. இந்த AM4 பில்டுக்கு நமக்கு என்ன டோட்டல் காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 95,753 rupees தான் வரும். ஸோ 1 lakh கூட வரல, இன்னும் நமக்கு வந்து 5,000 பேலன்ஸ் இருக்கு. இன்கேஸ் அந்த 5,000 கூட இன்னொரு ஒரு 5,000 போட்டு நீங்க வேணா RAM 32 போய்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நான் சொன்ன மாதிரி 9060 XT 16GB கூட நீங்க அப்கிரேட் ஆகி போய்க்கலாம். ஸோ இன்கேஸ் நான் ஒரு பில்ட் பண்ணேன் இந்த ஒரு 2016ல ஒரு AM4 வச்சு அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா இந்த பில்டு தான் நான் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து பண்ணவும் போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஸோ அதுக்கான வீடியோவுமே நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இதோட கேமிங் பெஞ்ச்மார்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க. நான் போன வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தேன், இன்கேஸ் AM4ல நான் 1 lakhக்கு பில்ட் பண்ணேன் அப்படின்னா சாலிட் 1440p பிசியை என்னால பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ கண்டிப்பா இது ஒரு 1440p பிசி. எப்படி சொல்றேன்னா நீங்க இதோட கேமிங் பெஞ்ச்மார்க் பாருங்க. ஸோ நம்ம பில்ட் பண்ணிருக்கிற இந்த ஒரு கேமிங் பிசி பிளாக்மித் ஊகாங்ல உங்களுக்கு 1080p ஹை செட்டிங்ஸ்ல அரௌண்ட் 88 FPSம் 1440p ஹை செட்டிங்ஸ்ல அரௌண்ட் 62 FPSம் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம Cyberpunk 2077 உங்களுக்கு 1080p ஹை செட்டிங்ஸ்ல 117 FPSம் அண்ட் 1440p ஹை செட்டிங்ஸ்ல அரௌண்ட் 77 FPSம் கிடைக்குது. அண்ட் Red Dead Redemption 2 உங்களுக்கு 1080p ஃபேவர் செட்டிங்ஸ்ல அரௌண்ட் 118 FPS கிடைக்குது. அதே மாதிரி 1440p ஹை செட்டிங்ஸ்ல உங்களுக்கு 96 FPS கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம Forza Horizon 5 உங்களுக்கு 1080p ஹை செட்டிங்ஸ்ல 119 FPS கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி 1440p ஹை செட்டிங்ஸ்ல உங்களுக்கு 116 FPS கிடைக்குது. ப்ராசஸர் இன்டென்சிவ் கேம்ஸ் லைக் Valorant உங்களுக்கு 1080p லோ செட்டிங்ஸ்ல உங்களுக்கு 1006 FPS ஆவரேஜா கிடைக்குது. 1440pல அரௌண்ட் 806 FPS வந்து ஆவரேஜா கிடைக்குது. 1000 FPS உங்களுக்கு Valorantல கிடைக்கிற மாதிரியான ஒரு பில்டு அண்டர் 1 lakhக்குள்ள இன்கேஸ் நீங்க AM4ல போனீங்கன்னா நீங்க ஃபியூச்சரிஸ்டிக்கா அப்கிரேட் பண்ண முடியாது. அதை நீங்க பண்ண மாதிரி அதை வந்து நீங்க ஆல்மோஸ்ட் 2028ல வரக்கூடிய ப்ராசஸர் கூட வந்து அதுல நீங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ப்ராசஸரை கூட நீங்க வந்து இதுல அப்கிரேட் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். மற்றபடி உங்களுக்கு ப்ராசஸர் அண்ட் GPU 100% கம்பேட்டபிள் அண்ட் 100% அவுட்புட் வரக்கூடிய ஒரு கேமிங் பிசியா இந்த AM4 பில்டு இருக்கும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்கு, சஜஷன்ஸ் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். இல்ல இதே மாதிரி பர்சனல் பில்டு வேணும் ப்ரோ, இல்ல நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து கொட்டேஷன் வாங்கியிருக்கேன், இதுல இது பண்ணலாமா இது சொல்றாங்க, இந்த பிரைஸ் ஏதாவது அந்த மாதிரியான பர்சனல் ஒப்பீனியன் இருந்தா நீங்க தாராளமா வந்து இன்ஸ்டாகிராமோட பேஜோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். மறக்காம அங்க ஒரு ஃபாலோ பண்ணி DM பண்ணுங்க. கண்டிப்பா நான் அங்கேயுமே வந்து உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரியாஸ் கைஸ். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.